இப்பவாது உங்களை பத்தி என்கிட்ட முழுசா சொல்வீங்களா மாட்டீங்களா? நானும் கேள்வி கேட்டுட்டே இருக்கேன், நீங்க அதை கவனிக்காத மாதிரி அவாய்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. தன் நடவடிக்கையால் தான் சிவானி இப்படி கேள்வி கேட்கிறாள் என சர்வாவுக்கு புரிந்தது. என்ன பத்தி உனக்கு என்ன தெரியணும்? வேற எதை பத்தி? உங்களை பத்தி தான். என்ன பத்தி பெருசா சொல்லிக்க எதுவும் இல்ல என்று அவளோடு பேச்சுவார்த்தையை சர்வா மொத்தமாக கட் பண்ண அவன் கவனம் அவர்களுக்கு பக்கவாட்டில் இருந்தவர்களின் பேச்சில் திசை திரும்பியது. அங்கு ஒரு கேங் பார்ட்டி பண்ணி கொண்டிருந்தது. ஆதிசேஷன் தான் இன்னைய தேதிக்கு நம்பர் 1 டான். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, மொத்த இந்தியாலையும் பெரிய அண்டர்வேர்ல்ட் லீடரா மாறிட்டு இருக்காரு. ஆமா, டைகர் பேர் எப்போ அண்டர்வேர்ல்ட்ல இருந்து மறைஞ்சு போச்சோ அவங்களோட மொத்த குரூப்பும் வீக்கா மாறிடுச்சு. டைகர் என்ற பெயரை கேட்டதுமே சர்வாவின் காதுகள் ஷார்ப்பானது. என்ன மறைக்கிறீங்க? சொல்லுங்க. நான் எதுவும் மறைக்கல. டைகர் காணாம போகல. டைகர் இப்பவும் உயிரோட தான் இருக்காராம். அவர் கண்டிப்பா திரும்பி வருவாரு. ஏ ஜானி, அமைதியா இருடா. இதுக்கு தான் அதிகமா குடிக்காதுன்னு சொன்னேன். இப்ப பாரு, பைத்திய மாதிரி என்னென்னவோ உளறிட்டு இருக்க. ஆதிசேஷன் ஹோட்டல்ல இருந்துகிட்டு டைகரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நான் உளறல, உண்மைதான் சொல்றேன். டைகரை எந்த காலத்திலயும் ஆதிசேஷன் கூட கம்பேர் பண்ணாதீங்க. டைகர் இஸ் நாட் a word, it's an emotion. He is a world class boss. எப்பவும் அவர் தான் எல்லாருக்கும் பாஸ். ஆனா அந்த ஆதிசேஷன் அவர் கால் தூசிக்கு கூட வர முடியாது. சீக்கிரமே டைகர் திரும்பி வர்றப்போ இங்க இருக்க எல்லாம் தலைகீழா மாறும். அப்ப நான் சொல்றது உண்மைன்னு உங்களுக்கு புரியும் என்றவன் முழு போதையில் கூற, இதை கேட்டுக்கொண்டிருந்த சர்வாவின் பின்னந்தலை ஒரு நிமிடம் சிலிர்த்தது. அந்த போஸ்ட்ல ஏற்கனவே ஸ்டார் போட்டிருந்தத பாத்தீங்கல்ல? அது எனக்கும் தெரியும். அந்த வேலையில ஏற்கனவே ஆள் இருக்காங்க. அது உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? அந்த எம்ப்ளாயிய கம்பெனில இருந்து வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி சொல்லல. ஆனா இந்த லிஸ்ட் நீங்க தானே எனக்கு கொடுத்தீங்க. ஆமா, ஆனா லோகீர்த்தனா, இதுல என்னோட தப்பு எதுவும் இல்ல. அந்த லிஸ்ட் நீங்க தான் என்கிட்ட கொடுத்தீங்க. அதுல எனக்கு பிடிச்ச வேலையை நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இனிமே என்ன பண்ணணும்னு நீங்க பாருங்க. தன் தகுதியை நிரூபிக்கவே சர்வா மேனேஜர் பதவியை கேட்டான். கீர்த்தனாவுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. காரணம், விக்ரம் அவரிடம் சர்வா கேட்கும் வேலையை அவனுக்கு கொடுக்கும்படி சொல்லியிருந்தார். ஓகே மிஸ்டர் சர்வா, நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுறேன். நாளையில இருந்து நீங்க வேலையை ஆரம்பிக்கலாம். பெர்ஃபெக்ட். சர்வாவின் நடவடிக்கைகள் அனைத்தையும் பார்த்த பிறகு சர்வாவின் மனைவி வேதிகாவின் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சிவானிக்கு அவன் மீது இருந்த சந்தேகம் இன்னும் ஸ்ட்ராங்காக மாறியது. லிப்டில் மேலே சென்ற சர்வாவிடம் விக்ரமன் புன்னகைத்தபடி கொடுத்த விஐபி கார்டை கொடுத்துவிட்டு, ஆல் குட்? எஸ், ஆல் குட். இது என்னோட விஐபி கார்டு. லஞ்ச் என்ஜாய் பண்ணு சர்வா. தேங்க்யூ என்று சொல்லிவிட்டு வெளியே வந்த சர்வா கீழே இருந்த சிவானியிடம், போலாமா என்று கேட்டான். அவளும் தலையை அசைத்தபடி அவனை பின்தொடர்ந்தாள். எல்லாம் ஓகே தானே? ஓகே தான். நீங்க இவ்வளவு பெரிய இடத்துல ஒர்க் பண்றீங்கன்னு வேதிகா என்கிட்ட சொல்லவே இல்ல. நாம ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுவோமா? எனக்கு ரொம்ப பசிக்குது. வெயிட்டர். சிவானியின் கேள்வியை அவாய்ட் செய்யும் விதமாக சர்வா பதிலளித்தான். என்கிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறீங்களா? இல்ல நான் ஏதாவது தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா சர்வா? அப்படிலாம் இல்ல. உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? 1 செகண்ட். 2 ஜூசஸ். அவர்கள் இருவரும் ஆர்டர் கொடுத்த பின்பு வெயிட்டர் நகர்ந்து போக சிவானி அப்பொழுதும் விடவில்லை. சரி சர்வா, நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நான் இன்ஃப்ரா கிரீன் கம்பெனில ஒரு சின்ன பொசிஷன்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது விக்ரமன் சார் கம்பெனி தானே? என்று சிவானி கேட்டதும் சர்வா ஒரு நொடி ஆடி போனான். அப்பொழுது, ஹலோ கார்ஜியஸ், இதை நான் சொல்லியே ஆகணும். நீ ரொம்ப அழகா இருக்க. உன்ன மாதிரி அழகான பொண்ணை மிஸ் பண்ணிட்டோமேனு பின்னாடி ஃபீல் பண்ண கூடாதுன்னு தான் நேரடியா அப்ரோச் பண்றேன். என் கூட டேட்டுக்கு வரியா? கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவேன். அந்த இளைஞரின் பேச்சு நார்மலாக இருந்தாலும் அவன் முகத்தில் இருந்த கள்ளத்தனம் சர்வாவுக்கும் சிவானிக்கும் புரிந்தது. உனக்கு கண்ணு தெரியலையா? அவங்க ஏன் கூட லஞ்சுக்கு வந்திருக்காங்க. ஓ அப்படியா? நீ இவங்களோட கார் டிரைவர்னு நினைச்ச. சரி ஓகே, நீ கிளம்பு. அவங்கள நான் பாத்துக்கிறேன். அமைதியா சொல்றப்பவே ஒழுங்கு மரியாதையா போயிடு, இல்ல வேற மாதிரி ஆயிடும்.
அந்த இளைஞன் சொன்னதை கேட்டு சர்வா மிகவும் அமைதி காத்தான். அடுத்து அந்த இளைஞன் என்ன செய்ய போகிறான் என சர்வா கவனித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த இளைஞன் சிவானியின் கையை பிடிக்கச் சென்றான். கார்ஜியஸ், உன்னை பார்த்தா நல்லா ஹை கிளாஸ் குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு மாதிரி இருக்க. எதுக்காக இந்த மாதிரி லோ கிளாஸ் பசங்களோடலாம் டேட் பண்ற? உனக்காக எத்தனை பேர் லைன்ல நிப்பாங்க தெரியுமா? இப்ப நீ போக போறியா இல்லையா? பேபி, என் கூட வா, உனக்கு எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். இவன் முகத்தெல்லாம் பார்த்தாலே தெரியல அப்பம் பேர் தெரியாத பக்கா லோ கிளாஸ்னு. யாரென்றே தெரியாத ஒருவன் எல்லாம் தன்னுடைய அப்பாவை பற்றி தப்பாக பேசுவது சர்வாவின் மண்டையை மேலும் மேலும் சூடாக்க அதிரடியாக எழுந்து அவன் கன்னத்தில் பளார் என்று அறைந்து விட்டான். சர்வா அடுத்தடுத்து கொடுத்த அடிகளில் அந்த இளைஞனின் மூக்கு உடைந்து ரத்தம் கொட்ட, என்ன சொன்ன? நான் அப்பா பேர் தெரியாம வளர்ந்தவனா? உங்க அப்பா இப்படிதான் மத்தவங்களை பத்தி கேவலமா பேச சொல்லி கொடுத்தானா? சொல்லுடா, இப்படிதான் சொல்லி கொடுத்தானா என்று கேட்டுவிட்டு மேலும் அடி வெளுத்துவிட அவ்வளவு நேரம் திமிராய் பேசிய அந்த இளைஞன் சர்வாவின் இந்த ஆக்ரோஷத்தில் நடுங்கி போய் நின்றான். பின்பு அங்கு வந்த மேனேஜர், ஹலோ சார், இது ஒன்றும் மீன் மார்க்கெட் இல்ல, பெரிய பெரிய ஆட்கள் வந்து போற இடம். மேனேஜர், இப்படிதான் உங்க ஹோட்டலுக்கு வர கெஸ்ட் எல்லாம் ட்ரீட் பண்ணுவீங்களா? பாருங்க சார், எப்படி அடிச்சிருக்கான்னு. என் முகத்தையே நாசமாக்கிட்டான். அந்த இளைஞனின் பேச்சால் மேனேஜர் சர்வாவை பார்த்து, எவ்வளவு தைரியம் தான் எங்க விஐபி கஸ்டமர் மேல கை வச்சிருப்பாரு. முதல்ல தேவையில்லாம எங்க டேபிளுக்கு வந்து என் கூட இருந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை ஆரம்பிச்சது அவன்தான். அதோட என் அப்பாவை பத்தி தப்பா பேசினதும் அவன்தான். இதெல்லாம் உண்மையா? அவன் போய் சொல்றான் சார். இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய அடிதடி நடக்கணுமா? அதோட நீங்க எப்படி கை நீட்டி அடிக்கலாம்? மரியாதையா அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. முதல்ல அவனை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, நானும் கேட்கறேன். டேய், என் ஃப்ரெண்டு கிட்ட மன்னிப்பு கேளுடா. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நீ மன்னிப்பு கேட்காட்டி இந்த இடத்துல இருந்து உயிரோட போக மாட்டேன். சார், தப்பு இவர் மேல கிடையாது. அவன் தான் என்ன ஹராஸ் பண்ணான், தப்பு தப்பா பேசினான். அதை என்னன்னு கேக்குறப்பதான் 2 பேருக்கும் சண்டை பெருசாயிடுச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், இவரு எங்க விஐபி கஸ்டமர் கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். அப்பொழுது விக்ரம் கொடுத்த கார்டை சர்வா மேனேஜரிடம் காண்பித்து, இந்த கார்டை எனக்கு யார் கொடுத்தாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் மன்னிப்பு கேட்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்க. மேனேஜர் சர்வா கையில் இருந்த கார்டை வாங்கி செக் பண்ண அதில் இருந்த பெயரை பார்த்ததும் அவர் முகம் பேய் அடித்தது போல மாறியது. அந்த கார்டில் விக்ரமனின் பெயர் இருப்பதால் சர்வா விக்ரமனுக்கு க்ளோஸான ஆள் என்று புரிந்து கொண்டவர் அந்த இளைஞனை முறைக்க, அதற்குள் சர்வா, முதல்ல உன் அம்மா கிட்ட போய் பொண்ணுங்களை எப்படி மதிக்கணும்னு கேட்டு கத்துக்கோ. சிவானி, வா போலாம். சர்வா சிவானியுடன் அங்கிருந்து காரில் கிளம்பினான். சிவானியோ ஒரே நாளில் சர்வேஸ்வரனின் பல்வேறு பரிணாமங்களை பார்த்த வியப்பில் இருக்க, அவள் மனதில் என்ன ஓடுகிறது என்று புரியாமல் சர்வா குழப்பமாயிருந்தான். நீ ஓகே தானே? ஓகே, சாரி, லஞ்சு கூட்டிட்டு வந்து என்னாலேயே பிரச்சனை ஆயிடுச்சு. வேணும்னா நம்ம இன்னொரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாமா? இன்னைக்கு நான் ஃப்ரீ தான். இதனால் சிவானியை இன்னொரு ஸ்டார் ஹோட்டலுக்கு அழைத்து வந்தான். அந்த ஹோட்டலின் பெயரை பார்த்ததுமே ஒரு நிமிடம் தயங்கி நின்றான். இந்த ஆடம்பரமான ஹோட்டல் ஆதிசேஷன் குரூப்புக்கு சொந்தமானது. சர்வாவின் குரூப்புக்கும் ஆதிசேஷன் குரூப்புக்கும் பெரிய பகை இருப்பது விக்ரமன் மூலமாக ரீசெண்டாக தெரிந்திருந்தாலும் அவனுக்கு ஆதிசேஷன் குறித்து பல விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தது. ஒரு பக்கம் அந்த ஹோட்டலுக்குள் செல்ல வேண்டாம், தேவையில்லாமல் பிரச்சனை வரும், உடன் சிவானியும் இருக்கிறாள் என்று அவன் மனம் எச்சரிக்கை செய்தாலும் ஒருவேளை ஆதிசேஷனை இங்கு மீட் பண்ண வாய்ப்பு கிடைத்தால் என்று யோசித்தவன் தைரியமாக சிவானியிடம் உள்ளே சென்று டேபிளில் அமர்ந்தான். நீ யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. That's it. விக்ரம் சார், இன்னைக்கு கரிகாலனுக்கு வந்த டவுட் நாளைக்கு வேற யாரோ ஒருத்தருக்கு வரதுக்கு முன்னாடி நான் யாருன்னு நிரூபிக்கிறேன். சர்வாவின் இந்த கம்பீரமான பேச்சு விக்ரமுக்கு சர்வாவின் அப்பா ராஜனை நினைவூட்டியது. அதோடு இதன் பிறகு நடப்பதெல்லாம் கடவுளின் செயல் என பெருமூச்சு விட்டார் விக்ரம். இதை கேட்டுக் கொண்டிருந்த கரிகாலனுக்கு கோபம் தலைக்கேறியது. அடுத்து 1 மணி நேரத்தில் கரிகாலனுக்கு சொந்தமான பிரம்மாண்ட பாக்ஸிங் ரூமில் சர்வா வந்து நிற்க, அங்கு ஆஜானு பாகுவாக ஊரே பயந்து நடுங்கும் கரிகாலன் பாக்ஸிங் ரிங்குக்குள் வந்து நின்றார். பவுன்சர்களை விக்ரம் வெளியில் இருக்க சொல்லிவிட்டு ரிங்கிற்குள் சர்வா, கரிகாலன் மற்றும் விக்ரம் மட்டுமே அங்கிருந்தனர். ஏய் சர்வா, நல்லா யோசிச்சுக்கோ. இது வரைக்கும் இந்த ரிங்ல நான் தோத்ததே இல்ல. ஏன்னா இது வரைக்கும் நீங்க ராஜனோட மகன் என்ன ஃபேஸ் பண்ணதில்ல. விக்ரம், நீ யார் மேல பெட் பண்ண போற? என் மேலையா இல்ல அவன் மேலையா? இது என்ன கேள்வி? நான் எப்பவும் ராஜன் பக்கம்தான், சர்வா மேலதான். விக்ரம், உன்னோட இந்த புலிக்குட்டி இப்போ என்கிட்ட அடி வாங்கி எப்படி பூனைக்குட்டியா மாறி ஓட போகுதுன்னு பாரு. பாக்ஸிங் ரிங்கிற்குள் கரிகாலனை தலை முதல் கால் வரை பார்த்துவிட்டு இவர் கூட சண்டை போடுறது கஷ்டம்தான் போலையே என்று சர்வா யோசிக்க, பாக்ஸிங் பெல் அடித்து சண்டை துவங்கி வைக்கப்பட்டது. சட்டென கரிகாலன் தனது முதல் அடியை டமார் என்று சர்வாவின் தலையில் அடிக்க சர்வாவுக்கு தலை சுற்றியது. அந்த மயக்கத்தில் டைகர், உன்னோட கடைசி மூச்சு வர சண்டை போட விட்டுடா என்று சிறுவயதில் அவனது அப்பா ராஜனின் வார்த்தைகள் எதிரொலித்தன. விக்ரம், இவனா நம்மள வழி நடத்த போறான்? நான் தான் சொன்னேன்ல, எவனோ ரோட்ல போறவன் நான் தான் டைகர்னு சொல்லிட்டு வந்தா அதை நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? கமான்.
அடுத்து கரிகாலன் சர்வாவின் முகத்தில் குத்த அதில் சுதாரித்துக் கொண்டு சர்வா தப்பித்து முறைத்து நின்றான். அடுத்து கரிகாலன் அடிக்க வர சர்வா அதை லாவகமாக எதிர்கொண்டு பதிலுக்கு கரிகாலன் முகத்தில் ஒரு குத்து விட்டான். அதை பார்த்து விக்ரம் ஆச்சரியமானார். அடுத்து சர்வாவின் ஒவ்வொரு அசைவும் விக்ரம் மற்றும் கரிகாலனுக்கு சர்வாவின் தந்தை ராஜனை நினைவூட்டின. அப்பொழுது விக்ரம், கரிகாலா, சர்வா கிட்ட அடி வாங்காம இந்த சண்டையில தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ. இதை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். விக்ரமின் பேச்சு கரிகாலனுக்கு எரிச்சல் ஊட்ட வெறியில் மீண்டும் சர்வாவை அடிக்க போனார். ஆனால் கரிகாலனின் அடியை சர்வா லாவகமாக எதிர்கொண்டு அவருடைய வயிற்றில் குத்த கரிகாலன் கதிகலங்கி போனார். மேலும் அடுத்த சில வினாடிகளில் சர்வாவின் லெப்ட் ரைட் என விரல வைக்கும் அடியால் கரிகாலன் கீழே நிலை தடுமாறி விழுந்தார். அதன் பின் சர்வா கெத்தாக நிற்க கரிகாலன் எழ முடியாமல் தடுமாறினார். அப்பொழுது விக்ரமை பார்த்து கரிகாலன், விக்ரம், உனக்கு இப்ப சந்தோஷமா இருக்குமே? ஏய் சர்வா, நீ யாருக்கிட்ட கத்துக்கிட்ட? எங்க வாதியார்கிட்ட தான். சரி, என் கூட இன்னைக்கு நீ பார்ட்டி பண்ற. மொத்த செலவும் என்னோடது. கரிகாலா, இப்படி எல்லாம் கேட்க கூடாது. டைகர் சார் என் கூட பார்ட்டி பண்றீங்களான்னு மரியாதையா கேட்கணும். டைகர் சார் என் கூட பார்ட்டி பண்றீங்களா? ஓகேவா விக்ரம்? ரைட். சொல்லு விதிகா. சர்வா, என்னோட பேரண்ட்ஸ் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க. எங்க இருந்தாலும் கிளம்பி வீட்டுக்கு வா. இப்பவே வா. அதுக்கு எதுக்கு நீ ஷாக் ஆகுற? நீ பண்ணதுக்கு அனுபவி. சார், என் மாமனார் மாமியார பார்க்க போறேன். என்னால உங்க கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்க முடியாது. சர்வா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இத பத்தி நீ சொல்லவே இல்லையே. அது ஒரு பெரிய கதை. நான் இன்னொரு நாள் சொல்றேன் கரிகாலன். டைகர், எல்லாம் ஓகே தானே? அப்போ சூர்யா கிட்ட நீ வந்துட்டேன்னு சொல்லிடுறேன். இப்போதைக்கு சர்வா திரும்ப வந்துட்டாருன்னு சொல்ல வேண்டாம். சூர்யா எப்பவும் போல பண்றத பண்ணட்டும். ஓகே, நான் கிளம்புறேன். விக்ரம் சார், புது வேலை பத்தி சொல்லியிருந்தானே, ஞாபகம் இருக்குல்ல? டோன்ட் வரி, உன் வேலை முடிஞ்சிடும். இருவரிடமும் கை குலுக்கி விட்டு சர்வா கார் புக் செய்ய போக அப்பொழுது விக்ரம் ஒரு கிஃப்ட் பாக்ஸை சர்வாவிடம் கொடுத்து, இதுல எக்ஸ்பென்சிவ் விஸ்கி இருக்கு. உன் மாமனார் கிட்ட இதை கொடு, ரொம்ப சந்தோஷப்படுவாரு. தேங்க்ஸ் சார். நாங்க தான் தேங்க்ஸ் சொல்லணும் சர்வா. எங்க நம்பிக்கையை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. See you. ஏய் கரிகாலா, இன்னும் ரிங்குக்குள்ளே இருக்க போறியா? வா போலாம். சர்வா காரில் வேதிகாவின் வீட்டிற்கு வந்ததும் நீண்ட மூச்சை இழுத்துக்கொண்டு உள்ளே செல்ல அவனையும் மீறி லேசாக வேர்த்தது. உள்ளே ஹாலில் வேதிகாவின் அம்மா அம்பிகாவும் அவளுடைய அப்பா குணசேகரனும் அமர்ந்திருக்க சர்வா அவர்களிடம், வணக்கம் ஆண்டி. ஹாய் அங்கிள், உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். வாவ், எக்ஸ்பென்சிவ் கிஃப்டா இருக்கும் போல. நல்ல ஸ்மெல். நீயும் ஸ்மெல் பண்ண. நீங்க வேற. எனக்கு என்னமோ இவன் இந்த பாட்டில திருடிட்டு வந்துட்டானோன்னு தோணுது. இவனை பார்த்தா இதெல்லாம் காசு கொடுத்து வாங்குற ஆள் மாதிரியா இருக்கா? இப்போ இதெல்லாம் கொண்டு வந்து என் குடும்பத்தோட அப்படியே ஒட்டிக்கலான்னு பாக்குறியா? நான் எதையும் திருடிட்டும் வரல. யாரையும் காக்கா பிடிக்கணும்னு அவசியமும் இல்ல. ஓ அப்படியா? அப்போ என் பொண்ணு கூட நடந்ததுக்கு பேர் என்ன? இதெல்லாம் நீ பண்றது என் பொண்ணு உன்னை நம்புவானு தானே? அண்ணக்காவடியா இருக்க நீ எங்க? மகாராணி மாதிரி இருக்க என் பொண்ணு எங்க? சர்வாவின் வாழ்க்கையை புரட்டி போட்ட அந்த இரவை பற்றி சர்வா யோசிக்க ஆரம்பித்தான். யார் என்று தெரியாத வேதிகாவின் அருகில் அரைகுறை ஆடையுடன் சர்வா மாட்டிக்கொண்டான். அங்கு எப்படி வந்தான் என இப்பொழுது வரை சர்வாவுக்கு தெரியாது. இது பற்றி சொன்னால் யாரும் சர்வாவை நம்ப தயாராக இல்லை. நிர்கதியாக அவமானப்பட்டு நின்றார். வாயை திறந்து சொல்லு, எதுக்கு என் பொண்ணை ஏமாத்த பாக்குற? அம்பிகா, கூல் டவுன். சர்வா, நீயும் உட்காரு. நடந்த எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டோம். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு என் பொண்ணுக்கும் தெரியல. உன்கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. தப்ப சரி பண்ண முடியாது. சோ பெரியவர் முடிவு பண்ணபடி நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதா கரெக்ட். யாருமே இல்லாத தனக்கு வேதிகா எதிர்பாராமல் கிடைத்த இந்த உறவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என முடிவெடுத்து விட்டான் சர்வா. அதோடு தான் மிகப்பெரிய கேங்ஸ்டர் கூட்டத்தின் தலைவன் டைகர் என்ற ரகசியமும் இங்கே இருக்கும் யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்பதில் தீர்க்கமாக இருந்தவன் எந்த சூழ்நிலையிலும் நிதானம் இழந்துவிடக் கூடாது என்று மனதிற்குள் உறுதி எடுத்துக் கொண்டான். நீ என்ன வேலை பாக்குற சர்வா? நான் ஃபுட் டெலிவரி பாயா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த வேலையும் போயிடுச்சு என்று சர்வா சொல்ல அம்பிகா கோபமாக சர்வாவை பார்த்தாள். ஆனால் குணசேகரனுக்கு சர்வாவின் வெளிப்படைத்தன்மை பிடித்திருந்தது. ஓகே, ஆனா நீ வேற ஏதாவது ஒரு பெரிய வேலையா தேடிக்க பாரு. அப்பதான் உன்னால எங்க பொண்ணுக்கு சமமா இருக்க முடியும். சரி, நீ கிளம்பு. சர்வா அங்கிருந்து கிளம்ப அதற்குள் அம்பிகா கோபமாக, எவ்வளவு திமிரா போறான் பாருங்க. மனசுல ஓவர் கான்பிடன்ஸ். பாக்கெட்ல 10 ரூபாய் இல்ல, இதுல ஏதோ காட்டுக்கே டைகர்னு நினைப்பு. இவனுக்கெல்லாம் எவன் வேலை தருவான்? யாரும் எனக்கு வேலை தர மாட்டேன்னு சொல்ல போறதில்ல. எனக்கு ஏத்த வேலை நிச்சயமா கிடைக்கும். சோ என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படாதீங்க. இவன் திமிர பாத்தீங்களா? சர்வா கோவத்தை காட்டாமல் பொறுமையாக, அப்போ எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா உங்க பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு தகுதியானவன்னு ஒத்துப்பீங்களா ஆண்டி? எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு? பாரு எவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கா. இந்த வெட்டி பேச்சு கொண்டு குறைச்சல் இல்ல. நாங்க வேலைக்கு போகணும்னு சொன்னதும் கிடைச்ச ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலான்னு தப்பு கணக்கு போடாத. இன்னைக்கே கூட கார் கழுவுற வேலையோ இல்ல சூப்பர் மார்க்கெட்ல பில் போடுற வேலையோ ஈஸியா கிடைச்சிடும். ஆனா நாங்க சொல்றது என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒரு அந்தஸ்தான வேலை. அத உன்னால ஒரே நாள்ல கண்டுபிடிக்க முடியாது என்று அம்பிகா சொன்னதை கேட்டு சர்வா மெதுவாக சிரித்தான். சர்வா யார்? அவனுக்கு பின் மர்மம் பற்றி அம்பிகாவுக்கு தெரியாது. சர்வா சிரித்துக் கொண்டே வேதிகா இருக்கும் ரூமிற்கு சென்று அவள் ரூமின் கதவை தட்ட வேதிகா வெளியே வந்து பார்த்தாள். என்ன? நைட் லேட் ஆயிடுச்சு. இப்ப என்னால என் வீட்டுக்கு போக முடியாது. இங்க படுக்க எனக்கு ஒரு இடம் வேணும். அதுக்கா?
நீ தானே உன் பேரண்ட்ஸை பார்க்க வர சொன்ன, அப்போ நீ தான் இடம் கொடுக்கணும். ஹலோ, மறுபடியும் உன்னை ரூம்குள்ள விடுவேன்னு நினைச்சியா? அப்போ நான் எங்க போவேன்? நீ எங்கேயோ போ, என்னமோ பண்ணு. இப்ப கால் எடுக்கல, காலை உடைச்சிருவேன். முதலில் வேதிகா சொன்னதுக்கு எதிராக சர்வா தன் காலை வைத்து கதவை தடுத்து நிறுத்தினான். பின் வேதிகா ரூம் கதவை வேகமாக திரும்ப திரும்ப மூட, அப்பொழுது கால் அடிபடாமல் இருக்க காலை எடுத்தான். கதவை வேகமாக மூடிவிட்டு வேதிகா, வேலைக்காரங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, போய் ஸ்டோர் ரூம்ல இருக்கிற வழியை பாரு. வேதிகாவின் இந்த பேச்சை கேட்டு எதுவும் செய்ய முடியாமல் சர்வா சோகத்தில் மூழ்கினான். அது சரி, நான் நைட் ஃபுல்லா குடிச்சு மட்ட ஆயிட்டேன்னு ஒத்துக்கிறேன். ஆனா இவ எதுக்காக கதவை திறந்து வச்சுட்டு தூங்குனா? இதை கேட்டா லாஜிக் பேசுறியான்னு கேட்பா. எதுக்கு வம்பு? இதுக்கு மேல இங்க நின்னா நமக்கு தான் அசிங்கம் என்று முடிவெடுத்த சர்வேஷ் வேதிகா சொன்னது போல சர்வன்ஸ் ரூமுக்கு வந்தான். நல்ல வேளையாக ஒரு பெட் காலியாக இருந்தது. அட்லீஸ்ட் இதாவது கிடைச்சதே என்ற நிம்மதியுடன் அந்த பெட்டில் படுத்தவன் அடுத்த நிமிடம் தூங்கிவிட்டான். அன்று ஒரு நாளில் அவன் வாழ்க்கையில் நடந்த பல்வேறு சம்பவங்களால் அவன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் நினைத்து அவன் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. அடுத்த நாள் காலை எழுந்து சீக்கிரமாக தயாரான சர்வா முதல் வேலையாக விக்ரமின் ஆபீஸுக்கு வந்தான். ஆனால் அவனை பார்த்த ஆபீஸ் செக்யூரிட்டி அவனை தடுக்கிறான். நில்லுப்பா, நீ பாட்டுக்குள்ள போனா என்ன அர்த்தம்? அவனுக்கு சர்வா பதில் சொல்வதற்குள் ஒரு விலையுறந்த கார் உள்ளே வந்தது. அதிலிருந்து இறங்கினான் தீரஜ். சர்வாவை பார்த்த தீரஜ், அட இது யாரு? பெரிய வீட்டு மாப்பிள்ளையா? உனக்கு இங்க என்னடா வேலை? ஏ செக்யூரிட்டி, இவனை உள்ள விட்ட விக்ரம் சார் உன் சீட்டை கிழிச்சிருவாரு. கண்ட கழிசடைங்க எல்லாம் வந்து போறதுக்கு இது ஒன்னும் கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட் இல்ல. உனக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் சொல்லவா? முதல்ல உன் ஸ்டேட்டஸ் என்னன்னு புரிஞ்சுக்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படு. அதை விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறேன்னு இருக்கிறதையும் விட்டுறாத. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் அப்பா விக்ரம் சாருக்கு கார் ஓட்டினாருன்றதுக்காக அவர் சொத்துல பாதி உனக்கு எழுதி வச்சிருவாரா? நீ எப்பவும் டெலிவரி பாய் தான். தீரஜின் பேச்சை கேட்டு சர்வாவுக்கு கோபம் வந்தது. அவன் நினைத்திருந்தால் தீரஜின் முகத்தில் தன்னுடைய பாக்ஸிங் திறமையை காட்டி அவனது திமிரான பேச்சுக்கு பதிலளித்திருக்கலாம். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. அதற்கு பதிலாக தன் போனை எடுத்து விக்ரமுக்கு போன் செய்யலாம் என்று நினைத்தான் அவன். அதற்குள் அங்கே வேகமாக வந்தாள் விக்ரமின் செக்ரட்டரி கீர்த்தனா. செக்யூரிட்டி, அவரை விடுங்க. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். மிஸ்டர் சர்வா, என் கூட வாங்க என்று கூறி சர்வாவை தன்னுடன் அழைத்துச் சென்றாள் கீர்த்தனா. நான் இங்கேயே வந்திருக்கேன்னு உங்களுக்கு விக்ரம் சொன்னாரா? சர்வா விக்ரமை பெயர் சொல்லி அழைத்தது கீர்த்தனாவுக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவள் அந்த கேள்விக்கு பதிலளிக்கவில்லை. சர்வா அதை கவனித்தான். நீங்க என்னோட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லல. கீர்த்தனா அமைதியாக ஒரு பேப்பரை சர்வாவிடம் கொடுக்கிறாள். சர்வா அந்த பேப்பரை வாங்கி பார்க்கிறான். அந்த பேப்பரில் மேனேஜர் கேட்டகரியில் இருந்த பதவிகளுக்கு முன்னால் ஸ்டார் சைன் போடப்பட்டிருந்தது. விக்ரம் சர்வாவிடம் அந்த கம்பெனியின் மேனேஜிங் டைரக்டர் பதவியை எடுத்துக்கொள்ள சொல்லியிருந்தார். ஆனால் சர்வா இப்போதே தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. இதுல ஸ்டார் போட்டிருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஸ்டார் போட்டிருந்ததுன்னா அந்த ஜாப்ல ஏற்கனவே ஆளுங்க இருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கு இப்ப ஆளுங்க தேவையில்ல. நீங்க டீ குடிக்கிறீங்களா இல்ல காஃபியா? மேனேஜர் போஸ்டுக்கு என்ன அப்பாயிண்ட் பண்ணிடுங்க. அந்த போஸ்ட்ல ஏற்கனவே ஸ்டார் போட்டிருந்தத பாத்தீங்கல்ல? அது எனக்கும் தெரியும். அந்த வேலையில ஏற்கனவே ஆள் இருக்காங்க. அது உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? அந்த எம்ப்ளாயிய கம்பெனில இருந்து வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி சொல்லல. ஆனா இந்த லிஸ்ட் நீங்க தானே எனக்கு கொடுத்தீங்க. ஆமா, ஆனா லோகீர்த்தனா, இதுல என்னோட தப்பு எதுவும் இல்ல. அந்த லிஸ்ட் நீங்க தான் என்கிட்ட கொடுத்தீங்க. அதுல எனக்கு பிடிச்ச வேலையை நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இனிமே என்ன பண்ணணும்னு நீங்க பாருங்க. தன் தகுதியை நிரூபிக்கவே சர்வா மேனேஜர் பதவியை கேட்டான். கீர்த்தனாவுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. காரணம், விக்ரம் அவரிடம் சர்வா கேட்கும் வேலையை அவனுக்கு கொடுக்கும்படி சொல்லியிருந்தார். ஓகே மிஸ்டர் சர்வா, நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுறேன். நாளையில இருந்து நீங்க வேலையை ஆரம்பிக்கலாம். பெர்ஃபெக்ட் என்று ஸ்டைலாக சொல்லிவிட்டு அங்கிருந்து போகிறான். கேபினில் இருந்து வெளியே வந்த சர்வாவை எரிச்சலுடன் பார்க்கிறான் தீரஜ். சர்வாவுக்கு அவன் தகுதிக்கு மீறி மரியாதை கொடுக்கப்படுவதாக நினைத்தான் அவன். சர்வா கம்பீரமாக அவனை கடந்து போவதை கடுப்பாக பார்த்துக் கொண்டிருந்தான் அவன். ஆபீஸில் இருந்து வீட்டுக்கு வந்த சர்வாவிடம் அவன் மாமியார், மாமனார், வேதிகா யாருமே ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. வேண்டாத விருந்தாளி போலதான் அவனை பார்த்தார்கள். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எப்போதும் போல சர்வன்ஸ் ரூமுக்கு போகிறான் சர்வா. மறுநாள் காலை விக்ரம் கொடுத்த செக்கை எடுத்துக்கொண்டு பணம் எடுக்க பேங்குக்கு வருகிறான் சர்வா. சார், நான் கொஞ்சம் கேஷ் வித்ட்ரால் பண்ணணும். ஆனால் அவன் துரதிருஷ்டம், சர்வாவை எப்போதும் மட்டம் தட்டி அவமானப்படுத்தும் பாஸ்கர் தான் அன்று கவுண்டரில் இருந்தான். டெலிவரி பாயாக இருந்தபோது அவனுக்கு பலமுறை பார்சல் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான் சர்வா. இப்போது சர்வா செக்குடன் வந்திருப்பதை பார்த்து பாஸ்கருக்கு சந்தேகமாக இருந்தது. செக் யாரோடது? உன்னோடதா? இந்த பேங்க்ல பெரிய அமௌண்ட் மட்டும் தான் எடுக்க முடியும்னு உனக்கு தெரியாதா? தெரியும். என்னோட செக் அமௌண்ட்டும் கொஞ்சம் பெருசுதான். இங்க கவுண்டர்ல எடுக்க முடியாது. அதான் மேனேஜரை பார்க்கணும்.
இதை கேட்ட பாஸ்கர் சிரிக்கிறான். அதுக்கு அவசியம் இருக்காது. செக்கை என்கிட்ட காட்டு. சர்வா செக்கை அவனிடம் கொடுக்க செக்கில் எழுதப்பட்டிருந்த 50 கோடி என்ற தொகையை பார்த்த பாஸ்கர் கோபத்துடன் அதை சுக்குநூறாக கிழிக்கிறார். ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? செக்யூரிட்டி, இவனை இப்பவே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. போலி செக் கொண்டு வந்து கொடுத்து பேங்கை ஏமாத்தலான்னு பாக்குறான். இவனை எல்லாம் போலீஸ கூப்பிட்டு உள்ள தள்ளணும். இழுத்துட்டு போங்க. சர்வா சொல்வதை காதில் வாங்காமல் செக்யூரிட்டி சர்வாவை பிடித்து இழுக்க அதை பார்த்து எல்லோரும் கேலியாக சிரிக்கிறார்கள். அப்போது அதிகாரமாக ஒரு குரல் கேட்கிறது. என்ன நடக்குது இங்கே? அது கரிகாலனின் குரல். கரிகாலனை பார்த்த சர்வா அலட்சியமாக பாஸ்கரை பார்க்கிறான். கரிகாலன் கோபமாக அவர்களை நோக்கி வருகிறார். சாரி சார், நீங்க இந்த டைம்ல இங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாத. இவன் போலி செக் கொடுத்து எங்களை ஏமாத்த பார்த்தான். அதான் விசாரிச்சிட்டு இருந்தேன். அவனை விடுங்க. செக்யூரிட்டிகள் சர்வா மீதிருந்து கைகளை எடுக்கிறார்கள். கரிகாலன் சர்வாவை அழைத்துக் கொண்டு பேங்க் மேனேஜர் அறையை நோக்கி நடக்க பாஸ்கரும் அவர்களை பின்தொடர்கிறார். அதை கவனித்து கரிகாலன் திரும்பி பார்த்து பாஸ்கரை முறைக்கிறான். நான் உன்னை வர சொன்னேனா? நோ சார். கரிகாலனின் பார்வை பாஸ்கருக்கு நடுக்கத்தை வரவழைக்கிறது. அதே நேரத்தில் கோபத்தில் கரிகாலன் தான் யார் என்று காட்டிக் கொடுத்து விடுவாரோ என்று பயந்தான் சர்வா. இவர் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதை பத்தி மேனேஜருக்கு சொல்ல வேண்டியதுதான் உன்னோட வேலை. உன் தகுதிக்கு நீயே நடவடிக்கை எடுக்க கூடாது. அப்புறம் உன் வேலைக்கு பிரச்சனை ஆகிடும். புரிஞ்சுதா? எஸ் சார். சர்வா, கரிகாலன் இருவரும் மேனேஜரின் அறைக்குள் நுழைகிறார்கள். அவர்கள் வந்ததை கவனிக்காமல் மேனேஜர் கம்ப்யூட்டரில் வேலை செய்து கொண்டிருக்க கோபத்தில் கதவை வேகமாக மூடுகிறார் கரிகாலன். திரும்பி பார்த்த மேனேஜர் கரிகாலனை பார்த்ததும் அதிர்ச்சியுடன் எழுந்து நிற்கிறார். கரிகாலன் சார், நீங்களா? ஏதாவது நான் என்ன கூப்பிட்டுருக்கலாமே. ப்ளீஸ் உட்காருங்க. சர்வா, கரிகாலன் இருவரும் அவருக்கு எதிரே அமர்கிறார்கள். அவர் எதிரே நின்று கொண்டே பணிவாக பேசுகிறார் மேனேஜர். சொல்லுங்க சார், என்ன செய்யணும்? நான் ஒரு வேலையா வந்தேன். ஆனா வெளியில நடந்த காமெடியை பார்த்தது அதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. சொல்லுங்க சார். இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? சர்வாவை குழப்பமாக பார்த்த மேனேஜருக்கு முதலில் அவன் யார் என்று தெரியவில்லை. சட்டென்று சர்வாவின் கையில் அணிந்திருந்த மோதிரம் அவர் கண்ணில் பட்டதும் அதிர்ச்சியில் நிற்க முடியாமல் அவர் கால்கள் நடுங்குகிறது. கடவுளே, இவரு நம்ம டைகரா? சர்வா அருகில் வருகிறார் மேனேஜர். இவருக்கு என்ன தெரியுமா? இவர் யாரு? நீங்க சேர்மனா இருக்கிற ஹவுஸ் ஆஃப் டைகர் சாம்ராஜ்யத்துல தான் இவரும் வேலை செய்யறாரு. சர்வாவால் இதை நம்பவே முடியவில்லை. பாஸ்கர் யாருக்காக வேலை செய்தானோ அந்த மேனேஜர் சர்வாவுக்காக வேலை செய்கிறார். மேனேஜர் சர்வாவின் முன்னால் கைகோப்பி நிற்கிறார். டைகர், முதல்ல என்ன மன்னிச்சிருங்க. நீங்க இங்க வந்து ரொம்ப நேரமாச்சா? நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? முதல்ல இப்படி ரியாக்ட் பண்றதை நிறுத்துங்க. இப்போதைக்கு உங்களுக்கும் இவருக்கும் தவிர வேற யாருக்கும் நான் டைகர்னு தெரியக்கூடாது. ஓகே சார். டைகர், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்துட்டீங்கல்ல, இனி நாங்க தைரியமா இருப்போம். நம்ம எதிரிங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கலாம். அதெல்லாம் அவரு பார்த்துப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட வேலைக்காரங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும். நான் கத்து கொடுக்க ஆரம்பிச்சேன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும் என்று சொன்ன கரிகாலன் பாஸ்கர் செய்த அனைத்தையும் சொல்ல மேனேஜர் கோபமடைகிறார். அதே நேரத்தில் ஒரு ரகசியமான இடத்தில் சர்வாவுக்கு எதிரான ஒரு பயங்கரமான சதி திட்டம் தீட்டப்பட்டுக் கொண்டிருந்தது. ஹிந்தி பட வில்லன் மாதிரியான தோற்றத்தில் படுஸ்டைலாக இருந்த ஒரு மர்ம நபருடன் மிக நெருக்கமாக இருந்தால் அந்த கவர்ச்சியான இளம்பெண். இப்பதான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. டைகர் ஹாஸ் ரிட்டர்ன். அந்த இளைஞன் சிகரெட் பிடித்தபடி யோசிக்கிறான். அந்த கவர்ச்சியான இளம்பெண் தன் துப்பாக்கியை எடுக்கிறாள். முடிச்சிடவா? வேண்டாம், இப்பதானே வந்திருக்கான். கொஞ்சம் விளையாடட்டும். ஆட்டத்தை ஆரம்பிச்ச உடனேயே முடிச்சிட்டா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நேர வரும்போது சொல்றேன், குறி வச்சா தப்ப கூடாது. பாஸ்கர், என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? உடனே கேபினுக்கு வா என்று பாஸ்கரை வர சொல்லி உத்தரவிட்டார். எதுக்கு உள்ள கூப்பிடுறாரு என்று யோசித்துக் கொண்டே உள்ளே சென்ற பாஸ்கர், ஏன் சார் வர சொன்னீங்க? எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளமா? நீ பண்ணது தாண்டா ப்ராப்ளம். யார கேட்ட அவரோட செக்க கிழிச்ச? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஐயோ சார், நீங்க தான் அவனை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அவன் ஒரு சாதாரண டெலிவரி பாய். அவன் எனக்கு நல்லா தெரியும். என்கிட்டயே ஃபேக் செக் கொடுத்து ஏமாத்த பார்த்தான். அதான் கிழிச்சு போட்டான். பாஸ்கர் சொன்னதை கேட்டு சர்வா கைகளை கட்டிக்கொண்டு அவனை பார்த்து சிரித்தான். ஒன்றதெல்லாம் பண்ணிட்டு போய் வர சொல்றியா? அந்த செக்கை யார் கொடுத்ததுன்னு தெரியுமா? இந்த ஊரிலேயே மிகப்பெரிய பிசினஸ் மேன் விக்ரமன். அவர் கொடுத்து விட்ட செக்கை தான் இப்படி அறிவுகட்டத்தனமா கிழிச்சு போட்டிருக்க என்று அதீத கோபத்தில் மேனேஜர் கத்தவும் பாஸ்கருக்கு இதய துடிப்பே நின்று விட்டது. என்னால இத நம்பவே முடியல சார். நீ ரொம்ப ஈஸியா அவரோட செக்கை கிழிச்சு போட்டல. நீ இப்படி பண்ணின விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சது, உன்னையும் நார் நாரா கிழிச்சு தொங்க விட்டுருவாரு. சார் சாரி சார், நான் தெரியாம பண்ணிட்டேன். எப்படியாவது என்ன இதுல இருந்து காப்பாத்துங்க சார். எனக்கு பயமா இருக்கு. முட்டாள், முதல்ல போய் நீ கிழிச்சு போட்ட செக்கை எடுத்துட்டு வா. அத டேப் போட்டு ஒட்டு. சார் எப்படி சார் பாசிபிள்? முடியாதுன்னா உனக்கு இங்க வேலை இல்ல. இன்னைக்கு நான் உன்னை ஃபயர் பண்றேன். கிளம்பு. ஐயோ சார், நான் பண்றேன் சார். 1 மினிட் என்று கூறி வேகமாக கேபினுக்கு ஓடி வந்து கீழே கிடந்த கிழிந்த செக்கை பொறுக்கி அள்ளினான். சர்வா அமைதியாக நடப்பதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தான். பின் வேகமாக உள்ளே வந்த பாஸ்கர் தான் கிழித்து போட்ட அனைத்தையும் டேபிள் மீது வைத்தான். சின்ன சின்ன பீஸாக கிடந்த அதை எப்படி ஒட்டுவது என்றே அவனுக்கு புரியவில்லை. அதை ஒட்டுவதற்கு டேப்பை எடுத்துக்கொண்டு
கடவுளே, என் வேலையை நீதான் காப்பாத்தணும் என்று மனதிற்குள் வேண்டியபடி ஓரக்கண்ணில் சர்வாவையும் அவ்வப்போது பார்த்தபடி அந்த செக்கை ஒட்ட ஆரம்பித்தார். டைகர், சொல்லுங்க, நம்மளோட அடுத்த மூவ் என்ன? சர்வா பதில் சொல்லும் முன் கரிகாலன் பேச ஆரம்பித்தார். இப்பதான் டைகர் திரும்பி வந்திருக்காரு. ஆனா சூர்யா திரும்பி வர்ற வரைக்கும் நாம எந்த மூவும் பண்ண போறது கிடையாது. ஆமா, சார் சொல்றதும் சரிதான். டைகர், புலிகள் கூட்டத்துக்குள்ள ஒரு நரி நுழைஞ்சிருக்கு. அதுதான் நம்மள பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் எதிரிகிட்ட கொடுத்துட்டு இருக்கு. அது யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நரியா? யூ மீன் இந்த கேங்லயே ஒரு ஸ்பை இருக்கான்னு சொல்றீங்களா? ஆமா டைகர், சூர்யா திரும்பி வந்ததும் இத பத்தின டீடைல்ஸ் உனக்கு சொல்லுவான். ஆனா அது வரைக்கும் நீ உன்னோட அடையாளத்தை வெளியே காட்டாம இருக்கிறது தான் நல்லது. அண்ட் உன் அப்பாவோட கொலைக்கு பின்னாடி இருக்கிற ஆளுக்கும் அந்த ஸ்பைக்கும் நிச்சயமா சம்பந்தம் இருக்கணும். சர்வாவோ, அதான் எனக்கு யாருன்னு தெரியுமே. கூடவே இருந்து குழி பறிச்சது ராணா. இப்ப அவன் அப்பம் பண்ண தப்ப எல்லாம் மறைச்சிட்டு நாடகம் போட்டுட்டு இருக்கான். அவன் மகன் சூர்யா என்று நினைக்க கோபமாய் வந்தது அவனுக்கு. இவங்கெல்லாம் இன்னமும் ராணாவை ரொம்ப நல்லவன் நம்பிட்டு இருக்காங்களே, அவன் துரோகின்னு இவங்களுக்கு தெரியப்படுத்தணும் என்று நினைத்து நிஜமாக வருத்தப்பட்டான் சர்வா. நான் இன்னும் இந்த குரூப்ல யாரெல்லாம் மீட் பண்ணணும்? நம்மளோட க்ளோஸ் குரூப்ல சூர்யா, விக்ரமன் சார், திவாகர் சார், கரிகாலன், ஐ மீன் நான், பாரிவேந்தன், சக்கரவர்த்தி, அப்புறம் ஆலியா. ஆலியாவா? இந்த டீம்ல பொண்ணுங்க கூட இருக்காங்களா என்று சர்வா ஆச்சரியமாக கேட்டான். எஸ், இதுக்கு முன்னாடி ஆலியாவோட அம்மா தான் அந்த பொசிஷன்ல இருந்தாங்க. 1 இயருக்கு முன்னாடி அவங்க இறந்ததுனால ஆலியா அவங்களோட இடத்துக்கு வந்துட்டா. அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி அவ சாதாரண பொண்ணு கிடையாது. அவ ஒரு நெருப்பு சூறாவளி. ஆலியா மாதிரி ஒரு பொண்ண நீ கண்டிப்பா இதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில பாத்திருக்கவே மாட்டேன். அறிவு, அழகு, ஆட்டிடியூடுன்னு இது 3 அவகிட்ட அதிகமாவே இருக்கும் என்று கரிகாலன் ஆலியாவை பற்றி பில்டப் கொடுத்து கொண்டே போக அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் சர்வாவிற்கு அதிகமானது. சர்வாவின் முகத்தை வைத்தே அவனது ஆச்சரியத்தை புரிந்து கொண்ட கரிகாலன், பிடிவாதான் அவளோட பிறவி குணம். ஒரு விஷயத்துல அவ கமிட் ஆனா அதை முடிக்காம வெளியே வர மாட்டான். இந்த குரூப்ல அவ ஒரே ஒரு பொண்ணா இருந்தாலும் இங்க பல ஆம்பளைங்களால சாதிக்க முடியாதத அவ சாதிச்சிருக்கா. கெட்டிக்காரி. நீ எக்காரணத்தை கொண்டும் அவளை ஒரு சாதாரண பொண்ணு தானேன்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாத. இதெல்லாம் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றோம். அதிலிருந்து சர்வாவிற்கு ஒரு விஷயம் மட்டும் புரிந்தது. கரிகாலனே ஏத்துக்கிறதுக்கு பெரிய ஆட்டம் ஆடிட்டாரு. இந்த பொண்ணுக்கு இவரே இவ்வளவு பில்டப் கொடுக்கறத பார்த்தா அவளும் அவ்வளவு சீக்கிரம் என்ன அக்செப்ட் பண்ண மாட்டா. பட் இந்த சேலஞ்ச் எனக்கு பிடிச்சிருக்கு. சீக்கிரம் அந்த பொண்ணை மீட் பண்ணணும் என்று மனதில் எண்ணிக்கொண்டவனுக்கு நிச்சயம் அடுத்ததாக ஆலியாவை கன்வின்ஸ் செய்வதுதான் தன்னுடைய மிகப்பெரிய டாஸ்காக இருக்க போகிறது என்பதை உறுதி செய்து கொண்டான். சீக்கிரமே ஆலியாவை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அவளை நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ண போறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. நீ ரொம்பலாம் யோசிக்காத திவாகர். அதெல்லாம் டைகர் பார்த்து பாரு. நானும் இப்படித்தான் முரண்டு பிடிச்சேன். ஆனா டைகர் என்ன ஒரே நாக் அவுட்ல கன்வின்ஸ் பண்ணல. அதே மாதிரி டைகரோட உண்மையான பவரை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவளும் புரிஞ்சுக்குவா என்று கரிகாலன் கூற மேனேஜர் அவரை ஆச்சரியமாக பார்த்தார். டைகர் கூட ரிங்ல சண்டை போட்டீங்களா சார்? ஆமா, ரொம்ப நல்ல சண்டை அது. வாழ்க்கையில என்னால அதை மறக்கவே முடியாது. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க டைகர், நான் இப்பவே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறேன். இப்போதைக்கு 1 கோடி கேஷ் வேணும். மிச்சம் இருக்கிற 49 கோடியை என்னோட புது அக்கவுண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. கண்டிப்பா டைகர். மேனேஜர் அந்த அறையை விட்டு வெளியே போனதும் எனக்கு இந்த ஆலியாவை பத்தின டீடைல்ஸ் வேணும். பண்றேன் டைகர். ஆனா எக்காரணத்தை கொண்டும் அவளை கோவப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணிடாத. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், அவளை கிண்டல் பண்ணா அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. யார் என்னன்னு பார்க்காம அந்த இடத்துல போட்டு தள்ளிடுவான் என்று சொல்ல ஆலியாவின் கேரக்டர் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டாக மாறிக்கொண்டே போவதை பார்த்து சீக்கிரமே அவளை மீட் பண்றேன் என்று சர்வா கூறினான். அப்புறம் உனக்கு ஒரு கார் ரெடி பண்ணணும். நான் என்னோட மேனேஜர் கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். இப்பவே குளோபல் மோட்டார்ஸ்க்கு போ. அங்க உனக்கு ஒரு புது கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நான் பணத்தை செட்டில் பண்ணிடுறேன். ஆனா நீ பழையபடி பொசிஷனுக்கு வந்ததும் அது எனக்கு டபுள் மடங்கா கொடுத்தரணும் என்று சொல்ல சர்வா சிரித்து விட்டான். பின் அவன் தனியாக கிளம்பி குளோபல் மோட்டார்ஸுக்கு வர அவசரத்தில் அவர் எந்த காரை புக் பண்ணியிருக்கிறார் என்று கேட்க மறந்து விட்டான். ஆனால் அவன் ஷோரூம் உள்ளே சென்ற பொழுது மேனேஜர் அவனுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருப்பது தெரிய சர்வாவிடம் வேகமாய் வந்தவர், மிஸ்டர் சர்வேஸ்வரன் என்று கேட்க, எஸ் ஐ எம் சர்வேஸ்வரன் என்று அவன் கூற, அவன் எப்படி இருப்பான் என்று கரிகாலன் ஏற்கனவே சொல்லிவிட்டதால் மேனேஜர் ஆச்சரியப்படவில்லை. ஏன் கூட வாங்க சார் என்று பின்னால் இருந்த கராஜுக்கு அழைத்து செல்ல அங்கே பல எக்ஸ்பென்சிவான கார்கள் நின்று கொண்டிருந்தது. அதில் சற்று பழையதாகவும் நிறைய அடி வாங்கியபடியும் நின்ற ஒரு கார் அருகில் மேனேஜர் அழைத்து வர முதல் பார்வையிலேயே அது எக்ஸ்பென்சிவான ஒரு கார் என்று சர்வா கண்டுகொண்டான். வேண்டுமென்றே அதை பழையது போல் மாற்றி அமைக்க சொல்லியிருந்தார் கரிகாலன். அவருடைய திட்டத்தை பார்த்து சர்வா உள்ளுக்குள் மெச்சிக்கொண்டான். அவனுடைய டேஸ்டுக்கு அந்த கார் பக்காவாய் ஒத்துப்போக மேனேஜர் பவ்யமாய், சார் நீங்க காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாக்குறதுனா பாருங்க, நான் பேப்பர்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லி செல்ல சர்வாவும் டிரைவர் சீட்டில் அமர்ந்து அந்த காரை ஸ்டார்ட் பண்ண, ஹாய் என்று விண்டோ பக்கம் இருந்து ஒரு குரல் வந்தது. சர்வா சட்டென்று திரும்பி பார்த்தான். அங்கு வேதிகாவின் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷிபானி நின்றிருந்தாள். சிவப்பு நிற கிராப் டாப், காதில் சின்னதாக டைமண்ட் ஸ்டட்,
தோளில் சீலிங் பேக் என ஆள் வெஸ்டர்ன் ஸ்டைலில் அட்டகாசமாக இருந்தாள். விக்ரமனின் பார்ட்டியில் அவளும் வேதிகாவும் மிகவும் நெருக்கமாக இருப்பதை சர்வா கவனித்திருந்தான். ஆனால் வேதிகா சர்வாவை அவளுக்கு அறிமுகம் செய்து வைக்கவே இல்லை. பார்ட்டி முழுவதும் தன்னை சிவானி சந்தேக கண்களோடு பார்ப்பதை சர்வா நன்றாகவே நோட்டீஸ் செய்திருந்தான். அவள் சர்வாவை பார்த்த விதம் மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஹே, நீங்க வேதிகாவோட ஃபியான்சி சர்வா தானே? நீங்க இந்த காரை வாங்க போறீங்களா? உங்களுக்கு என்ன தெரியுமா? என்ன சார், ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நான் வேதிகாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்களை பத்தி எனக்கு தெரியாம இருக்குமா? முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கார் வாங்க வந்திருக்கீங்களா? என்னால நம்பவே முடியலையே. வேதிகா நீங்க ரொம்ப புவர்னு சொன்னா, ஆனா நீங்க எப்படி இங்க இருக்கீங்க? ஆஹா, இவகிட்ட வாயை கொடுத்து என் வாழ்க்கையை புண்ணாக்கிக்க கூடாது. ஆமாங்க, நான் போறதான். இது என்னோட கார் இல்ல, என் பாஸோடது. அவர் புக் பண்ணதை எடுத்துட்டு போகதான் நான் வந்திருக்கேன். நிஜமாவா சொல்றீங்க? என்ன பார்த்தா பொய் சொல்ற மாதிரி இருக்கா? அப்படி இல்ல. சரி, நம்ம ஒண்ணு பண்ணலாம். நான் இப்பவே வேதிகாக்கு போன் பண்ணி இங்க வர சொல்றேன். என்ன பண்றீங்க நீங்க? அதான் சொல்றேன்ல, இது என் பாஸ் காரணம். அது எதுக்கு வேதிகா பார்க்கணும்? அவளை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? ஓகே. அவளுக்கு நான் கால் பண்ணாம இருக்கணும்னா நீங்க எனக்கு ட்ரீட் கொடுக்கணும். ஓகேவா? என்று சொல்லிவிட்டு அவளும் காரில் ஏறி அமர்ந்தாள். அவள் பேசும் விதமும் அவளது நடவடிக்கைகளும் வித்தியாசமாக இருந்தாலும் சரி வாங்க என்று கூறினான் சர்வா. அதே நேரம் மேனேஜரும் காரின் டாக்குமெண்டோடு வந்துவிட பேப்பர் ஒர்க்கை எல்லாம் முடித்துவிட்டு சர்வா சிவானியோடு அங்கிருந்து கிளம்பினான். அவளை நேரடியாக விக்ரமனின் விஸ்தார ஹோட்டலுக்கே அழைத்துச் சென்றான் சர்வா. அவளோ செல்லும் வழியெல்லாம் அவனைத்தான் ஓரக்கண்ணில் பார்த்துக் கொண்டிருந்தாள். சர்வாவுக்கு அவள் தன்னிடம் என்ன எதிர்பார்க்கிறாள் என்று புரியவில்லை. ஹோட்டலுக்கு வந்ததும் காரை பார்க் பண்ணியவன் கீழே இறங்குவதற்கு முன்பே விக்ரமனிடமிருந்து கால் வந்ததும் எடுத்து விட்டான். என்னாச்சு டைகர்? நம்ம ஹோட்டலுக்கு வெளியே உன் கார் நிக்குது. ஒன்னும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல அங்கிள். என் ஃப்ரெண்டு கூட லஞ்ச் சாப்பிட வந்திருக்கேன். ஓகே, நீ மேல என்னோட ஆபீஸ்க்கு வா. நான் உனக்கு என்னுடைய விஐபி கார்டை கொடுக்குறேன். சோ both of you can get a VIP treatment. ஓகே அங்கிள் என்று சர்வா போனை கட் பண்ணியவன் சிவானியிடம் தனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது, அதை முடித்துவிட்டு வருகிறேன் என்றவன் விக்ரமின் ஆபீஸுக்கு சென்றுவிட சிவானி அவனுடைய ஒவ்வொரு செயலையும் நுணுக்கமாக கவனித்தாள். லிப்டில் சர்வா அழுத்திய ஃப்ளோர் பட்டனை வைத்தே அவன் விக்ரமின் ஆபீஸுக்கு தான் செல்கிறான் என்று அவளுக்கு புரிந்து போக சிவானிக்கு சர்வா மீது இருந்த சந்தேகம் மேலும் அதிகமானது. நிஜமாவே இந்த சர்வீஸ்வரன் யாரு? அவன் ஏதாவது உண்மையை மறைக்கிறானா என்று தன்னையை கேட்டுக்கொண்டாள். 20 வயதில் பணக்கார காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்த ஜானி இன்னொரு லார்ஜ் லிக்கரை உள்ளே தள்ளினான். அவன் பேச்சில் தெரிந்த உறுதி சர்வாவை ஈர்த்தது. என்ன இருந்தாலும் டைகர் டைகர் தான். இந்த மொத்த இந்தியாலையும் அவனை மிஞ்ச யாருமே கிடையாது. அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கவனித்த சிவானி சர்வாவிடம், இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் டைகரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இத பத்தி நீ என்ன நினைக்கிற சர்வா? ஆனால் சர்வா சிவானி பேசிக் கொண்டிருந்ததை கவனிக்காமல் தன் எதிரிகள் யாரும் இங்கு சுற்றிக் கொண்டிருக்கிறார்களா என பார்த்துக் கொண்டிருந்தான். சர்வா, சர்வா, என்னாச்சு? நீ ஏன் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கியா? எந்த ஃப்ரெண்டு கிட்ட? வேதிகா. சச்சே, என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் எதுக்காக வேதிகா கிட்ட போய் சொல்ல போறேன்? வந்ததுல இருந்து நீ தேவையில்லாத கேள்வியை கேட்டு ஏன் என்ன நோண்டிக்கிட்டே இருக்க? ஓகே, இப்போ நான் கிளம்பணும். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சீக்கிரம் வரலனா வேதிகா கோச்சுப்பா. யூ நோ வாட், அவ என் மேல அவ்வளவு பொசிசிவா இருக்கா. சோ நான் கிளம்புறேன். உன் மேல வேதிகா பொசசிவா இருக்காளா? நான் என்ன லூசா நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு? அவளுக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்காது. நீங்க என்ன பண்ணாலும் எங்க இருந்தாலும் அவ கண்டுக்கவே போறதில்ல. இதுல நீங்க லேட்டா வர்றதுக்கு அவ கோபப்பட போறாளா? அதெல்லாம் கப்பல்ஸ்குள்ள 1000 இருக்கும். எல்லாத்தையும் உன்கிட்ட ஷேர் பண்ண முடியாது. இப்ப நான் உடனே கிளம்பி ஆகணும். வா, உன்னையும் டிராப் பண்ணிடுறேன் என்று சொன்ன சர்வா சிவானியை அழைத்துக் கொண்டு ஹோட்டலை விட்டு வெளியேறினான். அதே சமயம் ஜானியை அழைத்துக் கொண்டு அவன் நண்பர்கள் வெளியேறுவதையும் பார்த்தான். சிவானி சென்ற பின்பு ஜானி மற்றும் அவன் நண்பர்கள் சென்ற திசைக்கு சென்றான். அங்கு ஜானியை அடிப்பதற்காக அவனை சுற்றி ஆட்கள் நின்றிருந்தனர். என்ன விடுங்க, வலிக்குது, விடுங்க, அம்மா. வலி தாங்க முடியாமல் என்ன விடுங்க, பிளீஸ் அடிக்காதீங்க என்று கத்திக் கொண்டிருந்தான் ஜானி. இவனை இங்க வச்சு அடிப்பாங்கன்னு நினைச்சேன் என்று மனதில் நினைத்த சர்வா வேகமாக அவர்களிடம் சென்றான். கூட்டத்தில் இருந்த ஒருவன் அதை பார்த்து, ஏய், யாரா நீ? இங்கெல்லாம் வரக்கூடாது, கிளம்பு. கிளம்பலன்னா என்னடா பண்ணுவ? முதல்ல அவனை அடிக்கிறத நிறுத்துங்கடா. தோடா காப்பாத்த வந்துட்டாரு ஹீரோ. ஏய், எனக்கு இப்ப 2 கொலை பண்றதுக்கெல்லாம் மூடு இல்ல. ஒழுங்கா அங்கிருந்து போயிடு, இல்ல என்கிட்ட அடி வாங்கிய செத்துருவ. ஓ, இது வேறையா? பரவாயில்ல, உனக்கு மூடு வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் என்று கெத்தாக சர்வா நிற்க அந்த மொத்த கூட்டமும் அவனை கொலை வெறியோடு பார்த்தது. அந்த கூட்டத்திற்கு லீடர் போல இருந்த கருப்பு சட்டைக்காரன், டேய், மனசுல என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா? கெத்தா நடந்து வந்து சீன் போட்டா நாங்க பயந்துடணுமா? நான் காண்டாகிறதுக்குள்ள போயிடு, இல்ல இவனோட சேர்த்து உனக்கும் சமாதி கட்டிடுவேன். அதையெல்லாம் கண்டுகொள்ளாத சர்வா மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கவுண்ட் செய்துவிட்டு அடி வாங்கி கிடக்கும் ஜானி பக்கம் திரும்பினான். பின் கூட்டத்தில் இருந்தவர்களை பார்த்து, நீ என்ன பண்ற?
மாச்சூரிக்கு ஃபோன் பண்ணி ஒரு 10 பாடி வந்துட்டு இருக்கு, உடனே ஸ்ட்ரெச்சர் மத்த ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லு. நம்ம கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து போயிடலாம் என்று அவன் சொல்லவும் கூட்டத்தின் தலைவன் சர்வாவை பார்த்து சிரிக்க, சிறிதும் பயமில்லாமல் கெத்தாக சர்வா நிற்க அந்த மொத்த கூட்டமும் அவனை அடிக்க பாய்ந்தது. அடுத்த நொடியிலிருந்து சர்வாவின் அதகளம் ஆரம்பித்தது. தன்னை அடிக்க வந்த ஒருவனை அருகில் இருந்த சுவற்றில் விசிறி அடித்து அவன் மண்டையை உடைத்தான். இன்னொருவன் வயிற்றிலேயே எட்டி உதைக்க வலி தாங்க முடியாமல் கீழே விழுந்தான் அவன். அடுத்து வந்தவன் கையை வளைத்து பிடித்து முறித்து இருக்க எலும்பு நொறுங்கும் சத்தம் நன்றாகவே வெளியில் கேட்டது. அடுத்தடுத்து தன்னை அடிக்க வந்தவர்களையும் இதே போல அட்டாக் செய்தான் சர்வா. சில நிமிடங்களில் அந்த இடமே மொத்தமாக ரத்த கலரியாக மாறியிருந்தது. எப்படியும் இன்று இவர்களிடம் அடி வாங்கி சாக போகிறோம் என்ற அளவிற்கு பயத்தில் இருந்த ஜானி நடப்பதை நம்ப முடியாமல் பெரிய அளவில் ஷாக்காகி இருந்தான். இப்போது அவன் கண்களுக்கு தன்னை காப்பாற்ற வந்தவன் கடவுளாகத்தான் தெரிந்தான். அனைத்து ரவுடிகளையும் வீழ்த்திவிட்டு கையை உதறியபடி நடந்து வந்த சர்வாவை வாய் பிளந்து ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தான் ஜானி. அவன் கை கால்கள் முகம் என்று அனைத்து இடங்களிலும் அடி பலமாகவே விழுந்திருக்க அவனால் பேசக்கூட முடியவில்லை. என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யார் நீங்க? உங்க பேர் என்ன? ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். உன் ஃப்ரெண்ட்ஸையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. சார், நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நான் தான் டைகர். தான் காண்பது கனவா இல்லை உண்மையா என்று கூட ஜானிக்கு புரியவில்லை. சர்வா முகத்தில் கர்ச்சீப் கட்டியிருந்ததால் அவன் முகத்தை முழுவதுமாக ஜானியால் பார்க்க முடியவில்லை. அதிர்ச்சியில் இருந்து மேல முடியாமல் ஜானி மேலும் எதுவும் பேசும் முன் சர்வா அங்கிருந்து கிளம்பியிருந்தார். ரவுடிகளோடு சண்டை போட்ட அவனுக்கும் சில அடிகள் விழுந்திருக்க கை கால் எல்லாம் நன்றாகவே வலித்தது. அந்த வலியுடனே வேதிகாவின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். வேதிகாவின் மொத்த குடும்பமும் எதையோ சீரியஸாக விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நாம எப்படியாவது அந்த விக்ரம் கிட்ட இத பத்தி பேசணும். இப்போதைக்கு அவரால் மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் என்று குணசேகரன் சொல்லிக் கொண்டிருக்க மொத்த குடும்பமும் அமைதியாக அவர் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்தனர். அனைவர் முகமும் சற்று சீரியஸாக தெரிந்தது. கூடவே ஏதோ பிரச்சனையில் இருக்கிறார்கள் என்பதையும் சர்வாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. அது எப்படி பாசிபிள்? எனக்கு ஒன்னும் நம்பிக்கை இல்ல. இதுக்கு வேற எந்த வழியும் இல்லையா? அந்த விக்ரமனை மீட் பண்ணி பேச ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். சரியா சொன்னீங்க. HNT கார்ப்பரேஷன்ல இருந்து நமக்கு ஹெல்ப் கிடைக்காத வரைக்கும் நம்மளால இந்த பிரச்சனையை சரி பண்ணவே முடியாது. அம்மா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் நமக்கு ஈஸியா யாரும் ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்க. அதுவும் நீங்க சொல்ற இடம் யாரோட கட்டுப்பாட்டுல இருக்குன்னு தெரியுமா? டைகர் கட்டுப்பாட்டுல இருக்கு. கொஞ்ச நாளாவே டைகர் திரும்பி வந்துட்டதா வேற ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் ஈஸியா நம்மளால டைகரை மீட் பண்ணிட முடியாது. அதுவும் இல்லாம டைகரை யாருமே பார்த்ததில்லன்னு வேற பேசிக்கிறாங்க. அதனால வேற ஏதாவது ஆப்ஷனா தான் பார்க்கணும். வேற வழி தானே? ஏன் இல்லாம ஒரு வழி இருக்கு. நீ மட்டும் நான் சொல்ற மாதிரி கேட்டா போதும். நீ நம்ம பிசினஸ் பார்ட்னரா இருக்கிற பிரவீனை கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த பிரச்சனையெல்லாம் ஈஸியா முடிஞ்சிடும். இந்த ஒண்ணுமில்லாத வெறும் பையில கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ என்ன பண்ண போற? நான் சொல்ற மாதிரி பண்ண, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் என்று அம்பிகா சாதாரணமாக கூற மற்றவர்கள் தான் சற்று ஷாக் ஆகினர். குறிப்பாக இது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த சர்வா அங்கு வந்ததை அவர்கள் இதுவரை கவனிக்கவில்லை. அவர்கள் முன்னால் வந்து நின்ற சர்வாவை பார்த்து அனைவரும் அதிர்ச்சியாயினர். எல்லாருக்கும் வணக்கம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேக வேகமாக மாடிக்கு சென்றான். செய்வதறியாது வேதிகாவின் மொத்த குடும்பமும் அவனை பார்த்தபடி நின்றது. பல சுவாரஸ்யங்களும் பரபரப்பான திருப்பங்களும் நிறைந்த இந்த தொடரை கேட்க உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க பாக்கெட் FM டைகர் ரிட்டர்ன்ஸ். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.